ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த விச் மீன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எங்கே இருக்குது, அதனுடைய அனெக்சர்ஸ் எங்கே இருக்குது, ஸோ மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணது எங்கே இருக்குது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் ஸ்கெடியூல் டிஎன்எம்ஆர்வில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா தெரியாமல் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். நீங்கள் டிஎன்எம்ஆர்பி வெப்சைட்குள்ளே போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் செக்ஷன்ஸில் போய்ட்டுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் போனீங்கன்னா வந்து இங்கே சீரியல் நம்பர் இருக்கும். ஸோ 141, 140, 139, 138, 137, 136, 135 இது மாதிரி ஓகேங்களா. இந்த 134 வந்தீங்கன்னா ரைட், 134 வரும்போது இங்கே நோட்டிஃபிகேஷன் நம்பர் 10 MRB 2020 இருக்கும். ஸோ அங்கே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா திங்ஸுமே அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து அதுக்கப்புறம் இந்த பிழை திருத்தம் காரிஜெண்டம் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இருக்கும். அண்ட் அகெயின் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணது இந்த நியூன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்கெடியூல் சிவி ஸ்கெடியூல் கொடுத்தது, அகெயின் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணது. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செக்ஷன் உள்ளார உங்களுக்கு அந்த 2023க்கான நோட்டிஃபிகேஷன் ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இதில் இருக்கும். இதில் தான் உங்களுக்கு வந்து எல்லா அனெக்சர்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்குது, அண்டர்டேக்கிங் பை த கேண்டிடேட் இருக்குது, அண்ட் அகெயின் ஆல் அனெக்சர்ஸ். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் அனெக்சர் 1, 2, 3 ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அனெக்சர் 4 நோ அப்ஜெக்ஷன், அனெக்சர் 5, அனெக்சர் 6, அனெக்சர் 7A இதெல்லாம் உங்களுக்கு அனெக்சர்ஸ் அப்ளிகபிள் ஆகுதோ நீங்கள் இதிலேருந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த கம்ப்யூட்டர் அத்தாரிட்டிக்கு நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். அனெக்சர் 11 கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் ரைட். நெக்ஸ்ட் வேறு எதாவது உங்களுக்கு பார்க்கணும், இல்லை காரிஜெண்டம்லாம் என்னென்னு பார்க்கணுன்றதா இது நெக்ஸ்ட் அந்த காரிஜெண்டம்லாம் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்னென்ன காரிஜெண்டம் அதாவது பிழை திருத்தம் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதை இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ரைட். இதில் தான் இந்த காலம்லேயே உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போது இதுதான் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்கெடியூல். உங்களுக்கு இந்த ஸ்கெடியூல் தான் உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் ஆஃப் சர்டிஃபிகேட் ஃபார் கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும் அப்படின்றத விச் மீன்ஸ் அந்த ஃபார்மேட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ரைட். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் 23 இது இல்லை, இதில் கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் அண்ட் கான்டாக்ட். நீங்கள் அந்த குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்க இதுக்கு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸோ இதில் இருக்க டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியோட அத்தாரிட்டி குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் இதில் சைன் வாங்கி அந்த நம்மளுக்கு இப்போ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுற இதில் வந்து அந்த லிஸ்ட்டில் வச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெரிட் லிஸ்ட் ஃபார் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணது, நேற்று ரிலீஸ் பண்ணாங்களோ உங்களுக்கு அந்த மெரிட் லிஸ்ட். ஸோ 4th அன்றைக்கி ரிலீஸ் பண்ணது ஓகேங்களா. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட் ஓகே, இதுதான் உங்களுக்கு அந்த மெரிட் லிஸ்ட். ஸோ இதை இப்படி தான் நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இது ஹவு டு கெட் தோஸ் டீட்டெயில்ஸ் இன் எம்ஆர்பி வெப்சைட்லேருந்து தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொன்னேன். ஸோ டிஎன்எம்ஆர்பி வெப்சைட் செக்ஷனில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸில் போனீங்கன்னா இந்த 134 ஓகேங்களா. இந்த காலம் அப்படி ஒன்றுனா கால் பண்ணிட்டு 134 வரும். அந்த 134ல் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ரைட். தேங்க்யூ.